அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டே இன் மை லைஃப் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலைல ஏஞ்சிதான் வந்து இளநீ வந்து வெட்டி கொடுத்தாங்க அம்மா. சாப்பிட்டுட்ருக்கேன். உடம்பு சரியில்லை, அதனால் வந்து இளநீ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு உடம்பு. சரி, இளநியை சாப்பிட்டு அந்த தண்ணியுமே வந்து குடிச்சிட்டேன். அம்மா தோசை வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. தோசையை சாப்பிட்டுட்டு மாத்திரையை வந்து போட்டுட்டேன். காலையில் 2 மாத்திரை வந்து போடணும். ஒரு நாளைக்கு ஒரு 6 மாத்திரை கிட்ட போடுற மாதிரி இருக்கும். 2 மாத்திரை போட்டுட்டேன். மாத்திரை போடுறதுனாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒத்துக்க வாமிட் வந்துடும். மாத்திரையே போட மாட்டேன். ஆனால் இப்போ மாத்திரை போடுற நிலமை வந்துருச்சு. மாத்திரை போட்டுட்ருக்கேன். என் பொண்ணு நான் மாதமாக இருக்க பார்த்து கூட மாத்திரை போட்டதே இல்லை. மாத்திரை போட மாட்டேன். ஆனால் இப்போ மாத்திரை போட்டேன். மதியானமாக வந்து தேங்காய் பால் சாப்பாடும் முட்டையும் செஞ்சுருந்தாங்க அம்மா. இதான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு சாயங்காலமாக வந்து சும்மா வந்து வெளியே காத்தோட்டமாக போகணும் போல் இருந்துச்சா, அதனால் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்கார் முன்பெருமே போனோம். ஹவுசிங் போர்டில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. நின்றுட்டு அப்படியே வந்து போயிட்டோம். எங்கன்னா ஆரோவில் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்கார் முன்பெற வந்திருக்கோம். செம காற்றா நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் வந்து ஃபஸ்ட்டு போனது மீனை தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு மீன் வந்து ஒருவேளை பழைய மீனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அதுமாரி வாங்கலை. நல்ல மீன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு எதனா உடம்புக்கு ஒத்துக்கலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் உடம்பு சரியாக வந்திருக்கு. மறுபடியும் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நான் வாங்கலை. அதுக்கப்புறமேட்டா போய் அங்கே சீஸ் பால்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சாண்ட்விச் ஐட்டமாக நான் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூடாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் வந்து வாங்கலான்னு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உடம்பு வந்து கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, மயக்கம், வாமிட் இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் உடம்பு மட்டும் கேராக இருந்துகிட்டே இருக்குது. சூப்பு தான் வந்து குடிக்கணும் போலயே இருந்துச்சு. அதனால சூப்பும் எனக்கு கவாப் வாங்கி கொடுக்க சொல்லி தான் கூட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் வந்து அவங்க இங்கே ஆரோவில் பீச் கூட்டு வந்துட்டாங்க. இங்கே நல்லா இருந்துச்சு பார்க்க, காத்தோட்டமாக அந்த நிழலாக சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் பார்க்குறதுக்கு. இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பிட்டுட்டு தான் போகும்போது தான் சூப் வந்து வாங்கி குடிச்சிருப்பேன். இந்த சீஸ் பால் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ வந்து போட்டேன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வீடியோ வந்து சேரும். அதுக்காக தான் அந்த மயோனிஸ் போட்டு தொட்டு சாப்பிட பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 4:30 அந்த டைமுக்கு தான் வந்திருப்போம். என் பொண்ணுக்கு இந்த மண் இருந்தாலே போதும், நல்லா உட்காந்து விளையாடிட்டு இருப்பா. ஆட்டுக்கால் சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. கடைசியாக ஒரு ஆட்டுக்காலும் சூப்பை வந்து வாங்கி குடிச்சிருப்பேன். கவாப் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து நல்லா கோல்டாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா போயிருப்போம்.
போகிற வழியில் நல்லா காரமாக சூப்பை வந்து குடிச்சிட்டு ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.